விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகளான கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் 21 வருடங்களுக்கு பிறகு அரசியல் ரீதியாக இணைந்திருக்கின்றனர். இத்தனை ஆண்டுகள் கழித்து இவர்கள் இணைய என்ன காரணம்? மட்டக்களப்பில் சனிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போது இருவரும் இணைந்தனர். அப்போது இருவருக்கும் இடையில் கனவான் என்ற பெயரிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. கிழக்கு மாகாண தமிழர்களின் இருப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாங்கள் மீண்டும் இணைந்து கொண்டதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் BBC தமிழுக்கு தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்தி கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சியையும் சுபீட்சத்தையும் கருத்திற்கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணியாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. கிழக்கு தமிழர் கூட்டமைப்பானது கடந்த 15ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகமும் இணைந்து இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கடந்த 15ஆம் தேதி கைச்சாத்திட்டனர். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய தளபதிகளாக விளங்கிய கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் 21 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்தனர். தமிழீழ போராட்டத்தில் வடக்கு மாகாண தமிழர்களினால் கிழக்கு மாகாண தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்ததாகவும் அதை எதிர்த்து அப்போதைய தளபதியாக விளங்கிய கருணா அம்மான் குரல் எழுப்பியதாக பிள்ளையான் கூறுகிறார். கிழக்கு மாகாண போராளிகள் மீது விடுதலை புலிகள் படையெடுத்து தாக்குதல் நடத்தியதை அடுத்து சகோதர படுகொலைகளை ஊக்குவிக்க முடியாது என்ற அடிப்படையில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறுமாறு கருணா அம்மான் பணித்ததை தொடர்ந்து நானும் வெளியேறினேன் என்கிறார் பிள்ளையான். ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என முடிவெடுத்து ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட முயன்றோம் என கூறும் பிள்ளையான் கருணா அம்மானுடன் இணைய ஏன் காலம் எடுத்தது என்பதற்கும் விளக்கம் கொடுத்தார். ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றதற்கு அப்பால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற முனைந்தோம். கட்சியாக நாங்கள் தமிழக விடுதலை புலிகள் கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கருணாமானும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத துரதிருஷ்டவசமான சில சம்பவங்கள் நடந்தது. இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார். நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம். எனினும் பிரிந்து செயல்படுவது மக்களுக்கு பின்னடைவை கொடுக்கும் என கருதி கிழக்கு மாகாண தமிழர்களுக்காக கடந்த காலங்களை மறந்து இந்த புதிய கனவான் ஒப்பந்தத்தின் ஊடாக இணைந்து கொண்டதாக பிள்ளையான் கூறுகிறார். கல்வி, பொருளாதார, சுகாதார, உட்கட்டுமான மேம்பாடு, மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற என்ற அடிப்படையில் எமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மீண்டும் இணைந்தது குறித்து கருணா அம்மான் பேசும்போது இது இணைவு என்பதல்ல, நாங்கள் இணைந்துதான் தொடர்ந்தும் இருந்திருக்கிறோம், இன்று தேவையை கருத்தில் கொண்டு கூடியிருக்கிறோம் என்றார். நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பயணித்த இருந்த வேறொரு பாதையில் இருந்தபடியால் அதே போன்று எங்களுடைய பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்து செயற்பட்ட அந்த பாதையின் அடிப்படையில் இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்றைய காலத்தில் பாரிய அபிவிருத்திகளை ஏற்படுத்தி பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தோம். அதே நோக்கத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம்.